வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய சித்தர்கள் நமக்காக பல மூலிகைகளை குறிப்பெழுதி அதோட மகத்துவத்தையும் மருத்துவ குணத்தையும் நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது குப்பமேனி தான். குப்பமேனி அது சாதாரணமாக எல்லா இடங்கள்லையும் வளர்கிறது தான். நம்மளுக்கு சித்தர்கள் கொடுத்துருக்கிற குறிப்புப்படி பல மூலிகைகள் இன்றைக்கி காலகட்டத்தில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியறதில்ல. ஆனால் இன்னும் குப்பமேனி இன்னும் பல மூலிகைகள் நம்மளுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்ப இன்னும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இதெல்லாம் அழியாமல் இருக்குது. இதை இன்னும் அழியாமல் பாதுகாத்து நம்ம இயற்கை முறை வாழ்வியலில் நம்ம இதை பயன்படுத்திக்கணும். இந்த குப்பமேனியோட மருத்துவ குணத்தை பற்றி ஏராளமாக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு சில குறிப்புகளை மட்டும் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த குப்பமேனிக்கு பல பேர்கள் உண்டு. குப்பமேனி, மார்ஜால மோகினி, அரிமஞ்சரி, பூனை வணங்கி. குறிப்பாக இதை ஏன் நம்ம பூனை வணங்கி அப்படின்னு சொல்கிறோம்னா, பூனை எப்போவாது போச்சுன்னா அந்த பக்கம் செடி குப்பமேனி செடி பக்கம் போச்சுன்னா அதுக்கு தலை வணங்குமா. அந்த மாதிரி நம்ம சித்தர்கள் குறிப்பெழுதி வச்சுருக்காங்க. அது ஏன் அப்படி தலை வணங்குதுன்னா, அது இயற்கையாகவே அதை குப்பமேனி பூனை எப்போவாது சாப்பிட்டு வாந்தி எடுக்கும். அதுக்கு உடம்பு சரியில்லைன்னா குப்பமேனியை போய் சாப்பிட்ரும். 5 அறிவு ஜீவராசி, 4 அறிவு ஜீவராசி, இந்த மாதிரி ஜீவராசிகள்லாம் இன்னும் இயற்கையை மறக்காமல் அந்த மூலிகைகளை மறக்காமல் இருக்குது. ஆனால் நம்ம தான் மறந்துட்டோம். இயற்கை முறையை எப்படி பின்பற்றி வாழ்கிறதுங்கிற முறையவே நம்ம மறந்துட்டு வாழ்வியல் மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஆனால் நம்ம இயற்கையும் கொஞ்சம் எடுத்துக்கணும். இந்த குப்பமேனிக்கு ஆன்டி இன்ஃப்ளமேஷன், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வார்ம் இந்த மாதிரி பல குணங்கள் இருக்குது. இதை நம்ம உபயோகப்படுத்துறதால நம்மளோட கை காலில் ஏற்படுற வீக்கம், அது எப்படின்னா எண்ணெய் காய்ச்சி குப்பமேனி எண்ணெய் காய்ச்சி அதை நம்ம பூசுறது மூலிமா கை காலில் ஏற்படுற வீக்கத்தை நம்ம குறைச்சிக்கலாம். அதே மாதிரி அரிப்பு, தோல் அலர்ஜி இருக்கிறவங்க குப்பமேனி சோப்பு இல்லை குப்பமேனி தைலம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதால அந்த தோல் பிரச்சனையிலேருந்து அவங்க சுத்தமாக விடுபட்டுடலாம். குறிப்பாக தோல் வியாதி இல்லாமல் திடீர்னு இந்த வயக்காட்டில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பர்தீனியா இன்னும் பல செடிகள் பட்டு கையில் அரிப்பெல்லாம் ஏற்படும். அந்த அரிப்பை போக்குறதுக்கு நம்ம குப்பமேனி இலைச்சாத்தோட உப்பை சேர்த்து தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னா அந்த அரிப்பெல்லாம் இல்லாமல் இருக்கும். தீராத ரணங்கள், கையில் ரொம்ப கொஞ்சன்னு புண்ணு அப்படியே சீல் பிடிச்சி எப்பவுமே வாடாமல் அப்படியே கொதன்னு எப்பவுமே இருக்குதுங்கிறப்ப, அப்புறம் இந்த தீயால் பட்ட புண்ணு, அதுக்கெல்லாம் குப்பமேனி இலையை நம்ம நிழலில் உணர்த்தி அதோட பவுடரை மேலே தூவிட்டு வர்றது மூலிமா அந்த புண், அந்த ஆறாத புண்ணெல்லாம் சீக்கிரம் குணமாயிரும். அதிகப்படியாக தீராத வறட்டு இருமல், சளி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த குப்பமேனி இலைச்சாத்தை 3 நாள் ஒரு ஸ்பூன் காலையில் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா நல்லா வாந்தி வரும். அந்த வாந்தி வரதுனால நம்ம பயந்துக்கக்கூடாது. அந்த வாந்தி எடுத்தால் உள்ளே இருக்கிற கோலை அந்த கிருமியெல்லாம் வெளியே கொண்டு வந்துடும். 3 நாள் மட்டும் குடித்தா போதும். அதுக்கு மேலே குடிக்க வேண்டிய தேவையில்லை. நீண்ட நாள் தூக்கம் வராதவங்க, சித்தப்பிரமை, அல்சைமர் இந்த மாதிரி பிரச்சனைகள் அவதிப்படுறவங்களுக்கு இந்த குப்பமேனி இலைச்சாரை நசிய விடணும். அதாவது 4 சொட்டு குப்பமேனி இலையை நசுக்கி அது இந்த நாசியில் 2 சொட்டு, இந்த நாசியில் 2 சொட்டு ராக் சால்ட், இந்துப்பு கலந்து 3 நாள் விட்டோம்னா அவங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். நசியம் விடுறதால அவங்களுக்கு சளி பிடிச்சி தலையில் இருக்கிற பாரமெல்லாம் இறங்கி நல்லா தூக்கம் வரும். 100க்கு 90% மக்களுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. அந்த மூளை தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு இந்த குப்பமேனி இலைச்சாத்தை ஆசன வாயுவில் டெய்லி நைட்டில் வச்சுட்டு வர்றது மூலயமா அவங்களுக்கு அந்த பைல்ஸ் குணமாகும். அப்புறம் காலையில் மோரில் ஒரு கவலை உருண்டை, சின்னதாக ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு நம்ம இதை உருண்டை பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் மோரில் குடிச்சிடணும். வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி 5 நாள் பண்ணிட்டு வர்றது மூலிமா பைல்ஸ் கம்ப்ளைண்ட்லேருந்து அவங்களுக்கு ரிலீஃபாக இருக்கும். அதே போல் கை குழந்தைங்களுக்கு, பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த குப்பமேனி இலைச்சாத்தை 1 ஸ்பூன், அதுக்கு மேலே அதிகமாக கொடுக்கக்கூடாது. அதுவும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு சேருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கொடுத்தா அவங்களுக்கு சளி தொந்தரவே இருக்காது. 3 நாள் கொடுத்தா போதும். சளி பிடிச்சி நல்லா இருமிட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு கோலையாக அந்த வாந்தி எடுத்து அவங்களுக்கு சரியாயிரும். இப்போ தோல்வியாதிகளுக்கு குப்பமேனி தைலம் எப்படி செய்கிறதுங்கிற அளவு முறையை பார்க்கலாம். நல்லெண்ணெய் 1 லிட்டர், நான் 1 லிட்டர் நல்லெண்ணெய்க்கு அளவான அளவு சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மருந்தை குறைச்சிக்கலாம். நல்லெண்ணெய் 1 லிட்டர், குப்பமேனி இலைச்சாறு, அந்த சாறை தண்ணி விடாமல் குப்பமேனி அப்படியே புழிஞ்சு அது 1 லிட்டர் சாறு, 50 எலுமிச்சம்பழம். இதை நீங்கள் அப்படியே 1/2 லிட்டருக்கு 25 எலுமிச்சம்பழமாக குறைச்சிக்கலாம். ஆனால் குறைஞ்சது ஒரு 1/4 லிட்டராவது நம்ம போட்டு காய்ச்சினோம்னா தான் அளவு நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கும் குறைவாக போட்டு காய்ச்சினோம்னா நம்மளுக்கு எண்ணெய் கிடைக்காது. இந்த 3ஐயும் நம்ம ஒரே டைம் பாத்திரத்தில் எலுமிச்சம்பழம் கட் பண்ணி அந்த சாறு எண்ணெய் எல்லாம் கலந்துட்டு கெட்டியான பாத்திரம், சில்வர் பாத்திரத்தில் வச்சு அடுப்பில் ஸ்லோ ஃப்ளேமில் 1 hour 2 hour ஆயிரும். அந்த அளவுக்கு ஆகிற அளவுக்கு காய்ச்சி அதை அப்படியே கெட்டியான பாத்திரத்தில் எடுத்து அதை வடித்து எடுத்து வச்சுக்கணும். அதை அப்படியே சூடாக இருக்கிறப்பவே வடித்து எடுத்து வச்சுக்கணும். இந்த எண்ணெயை நம்ம வீக்கத்துக்கும் போடலாம், தோல்வியாதி பிரச்சனைகளுக்கும் போடலாம். எல்லாத்துக்குமே இந்த குப்பமேனி தைலம் நல்லா கேட்கும். எலுமிச்சம்பழம் சேர்த்துருக்கறனால இது இன்ஃப்ளமேஷனுக்கு நல்லாயிருக்கும். எலுமிச்சம்பழம் இல்லாமல் நம்ம ஸ்கின் டிசீஸ்க்கு தயாரித்து வச்சுக்கலாம். இது போன்ற பல தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.